எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முருகன். கடிகை அகாடமி சார்பாக உங்களுக்காக பயாலஜியில் நம்ம பூக்கும் தாவரங்களின் உள்ளமைப்பியல், ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த லெசனை நம்ம முழுக்க தமிழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் இந்த லெசனுக்கான நோட்ஸும் அதே நேரத்தில் கொஸ்டின்ஸும் நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெசனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் முழுக்க பூக்கும் தாவரங்களின் உள்ளமைப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். என்சிஆர்டியில் இருக்கிற அதே இன்ஃபர்மேஷனை நான் முழுக்க தமிழே கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, இந்த லெசனுடைய முதல் பகுதியில் திசு தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ திசு தொகுப்பு, ஸோ தாவரங்களுடைய அமைப்பு அப்படின்றது, உருவம் அப்படின்றது, தாவரங்களுடைய உடலம் அப்படின்றது நிறைய திசுக்களால் ஆனது. ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம திசுக்களை நிறைய வகைகளாக பிரிக்கலாம். ஸோ எதன் அடிப்படையில் நம்ம திசுக்களை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் இந்த லெசனுடைய முதல் பகுதி. ஸோ அதனுடைய அமைப்பு, பணி அப்படின்றது அது எங்கே இருக்குன்றதை பொறுத்து மாறுது. ஸோ ஒரு தாவரத்தில், ஓகே, குறிப்பாக சொல்லணுன்னா இந்த லெசனுடைய இன்ட்ரடக்ஷன்லேயே, ஓகே, அதாவது பூக்கும் தாவரங்களினுடைய உள்ளமைப்பில் இந்த பாடத்தில் ஒரு திசுவை பற்றி படிக்கிறோம். ஆனால் அது எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது அமைப்பு, பணி அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது, அது இருக்கக்கூடிய இடத்தின் பொறுத்து மாறுது. ஸோ இந்த பாடத்தில் திசுக்களினுடைய அமைப்பை பற்றி பேசும்போது மொத்தம் எத்தனை வகையான திசுக்கள் இருக்குதுன்னு படிக்கிறோம். ஒன்று புறத்தோல் திசு தொகுப்பு, தல திசு தொகுப்பு அல்லது அடிப்படை திசு தொகுப்பு, இன்னொன்று வாஸ்குலார் அல்லது கடத்தும் திசு தொகுப்பு. ஸோ இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி இதுதான். ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனே புறத்தோல் திசு தொகுப்பை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தாவரங்களுடைய புறத்தோல் திசு தொகுப்பு அப்படின்றது அதனுடைய வெளிப்புற அமைப்பை உருவாக்குது. அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா, புறத்தோல் செல்களால் ஆனது, இலை துளைகள் இதில் இருக்கும், அண்ட் புறத்தோல் வளரிகள் இருக்கும். ஸோ குறிப்பாக வளரிகள் அப்படின்றது ட்ரைகோம்களாக இருக்கும், இல்லைன்னா வேர் தூவிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மூணுமே ஒன்றா நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இப்போது புறத்தோல் அப்படின்றத பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ தாவரத்தினுடைய முதல்நிலை உடலின் மிக வெளி அடுக்கு இதுதான். ஸோ அந்த முதல்ல உருவாகிற அந்த தாவர உடலினுடைய வெளிப்பகுதி அப்படின்றது புறத்தோல். ஸோ இதில் இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா நீள்வட்ட வடிவில் எந்த ஒரு செல் இடைவெளி இல்லாமல் மிக நெருக்கமாக அமைந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஓரடுக்கு செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது புறத்தோலினுடைய அந்த பண்புன்றது இதுதான். அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எங்கேயுமே இடைவெளி இல்லாமல் மிக நெருக்கமாக ஓரடுக்கு செல்களால் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த புறத்தோல் செல்கள் பேரன்கைமா வகையை சேர்ந்தவை. ஓகே, இதில் இருக்கக்கூடிய அந்த செல் சுவர் ரொம்ப மென்லியதாக இருக்கும். அதை சுற்றி சைட்டோபிளாசம் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய நுண்குமிழி, அதாவது வேக்யூலும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புறத்தோலினுடைய வெளிப்புறம் அப்படின்றது அதிகமாக பார்த்திங்கன்னா பொதுவாக கியூட்டிக்கல் அப்படின்ற ஒரு அடுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது புறத்தோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே ஒரு அடுக்கு இந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஓகே, இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பணி நீர் இழப்பை தடுக்கிறது. ஆனால் இந்த கியூட்டிக்கல் அப்படின்ற அந்த ஒரு அடுக்கு தாவரங்களில் குறிப்பாக வேர்களில் காணப்படுவதில்லை. ஓகே, இங்கே கியூட்டிக்கல் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கியூட்டிக்கல் பற்றின கூற்றில் எது தவறுன்னு மாதிரி கேட்கலாம். ஸோ கியூட்டிக்கல்ன்றது மெழுகு போன்ற தடிமனான அடுக்கால் மூடப்பட்டிருக்குன்றது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இலை துளைகளை பற்றி பார்க்கலாம். ஏன்னா புறத்தோலில் இருக்கக்கூடிய அடுத்த பண்பு இலை துளை தான். ஸோ இலைத்துளைகள் அப்படின்றது புறத்தோலில் காணப்படும் அமைப்புகள். குறிப்பாக இலையினுடைய புறத்தோலில் இருக்கும். இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராவி போக்கு மற்றும் வாயு பரிமாற்றம் ஆகிய செயல்பாடுகளில் முறைப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆகிய செயல்பாடுகளை இது என்ன பண்ணுது, முறைப்படுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. இலைத்துளைகள் தான். ஓகே, அடுத்து ஒவ்வொரு இலைத்துளையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இலைத்துளை, இதுதான் நம்ம இலைத்துளைன்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம இலைத்துளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இலைத்துளையை சூழ்ந்து காணப்படக்கூடிய செல்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காப்பு செல்கள். இந்த ரெண்டு செல்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காப்பு செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த செல்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காப்பு செல்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ 2 அவரை விதை வடிவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த காப்பு செல்கள் வந்து சரி, இந்த 2 காப்பு செல்களும் எப்படி இருக்கு அவரை விதை வடிவ செல்களாக சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க, இந்த காப்பு செல்கள் அவரை வடிவத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து பொதுவாக இருவித்தலை தாவர இலைகள் இருக்கக்கூடிய இலைத்தொலைகளுடைய பண்பாக இருக்கும். ஓகே, இந்த காப்பு செல்கள் குறிப்பாக புல் மாதிரியான தாவரங்களை புற்களில் பார்த்தீங்கன்னா இந்த டம்பல் வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து அவரை வடிவத்துலையும் இங்கே இருக்கிறது வந்து டம்பல் வடிவத்தில் இருக்குது. அப்போ டம்பல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இலை துளைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காப்பு செல்கள் புற்கள் இருக்குன்றது ஒரு கூற்று. அப்படி வந்தால் அது சரியான கூற்றுன்றது நான் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பாடத்தை பொறுத்தவரையும் நம்ம வந்து நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாடத்தை படித்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நிறைய கேள்விகளை வந்து கூற்று சார்ந்த கேள்விகளை நீங்கள் வந்து நிறைய சால்வ் பண்ணுங்கள். குறிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகாடமியில் வந்து இந்த ஒட்டுமொத்த பயாலஜி சிலபஸுக்கான PYQs வந்து மொத்தமாக வந்து ஒரு புக்காக வந்து நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அந்த PYQ பயாலஜிக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டைரெக்டாக வந்து எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து காப்பு செல்களினுடைய அந்த வெளிச்சுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல மெல்லியதாக இருக்கும் அப்படின்னும் காப்பு செல்களினுடைய வெளிச்சுவர் மெல்லியதாகவும் உட்புற சுவர் அப்படின்றது கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெளிப்புறத்தில் மெல்லியதாகவும் உள்புறத்தில் இங்கே பாருங்கள், உள்புறத்தில் கொஞ்சம் தடித்து காணப்படும், வெளியில் வந்து கொஞ்சம் மெல்லியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காப்பு செல்கள் பசுங்கணிகங்களை பெற்றுள்ளன. எஸ், ஏன்னா காப்பு செல்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அதாவது பசுங்கணிகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால காப்பு செல்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுமா? ஆமாம், நடைபெறும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இவை இலைத்துளை திறப்பதையும் மூடுவதையும் கட்டுப்படுத்துகின்றன. அதாவது இது இலைத்துளை. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்துங்க, இது இலைத்துளைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இது மூடிடலாம் சில நேரம், அதாவது இரவு நேரங்களில் இது மூடிடும், பகல் பொழுதில் இப்படி திறக்கும். சில தாவரங்களை அது மாறுதலாக இருக்கும், நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். C4 தாவரங்களில் மாறுதலுக்குள்ளாகும். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி வந்து இந்த துளை உருவாகணும் அப்படின்னா இந்த இரண்டுமே காப்பு செல்களாக நினச்சிக்கோங்க. இப்படி க்ளோஸ் ஆனது இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி இது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுறதுல காப்பு செல்களுக்கு மிக முக்கியமான பணி உண்டு. ஓகேவா? சரி, அடுத்து இந்த காப்பு செல்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சில சிறப்பு வாய்ந்த, அதுலேயும் குறிப்பாக வடிவம் அமைப்பில் சிறப்பு வாய்ந்த செல்கள் இருக்குது. அந்த செல்களுக்கு துணை செல்கள்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்களை சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அது பொதுவாக தமிழில் வந்து துணை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில நேரங்களில் காப்பு செல்களுக்கு அருகில் உள்ள சில புறத்தோல் செல்கள் அவற்றினுடைய வடிவம் மற்றும் அளவுகளில் சிறப்பு தன்மை வாய்ந்து அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல துணை செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த ஒரு சில 3 அமைப்புகள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன பார்த்துருக்கோன்றது என்னென்ன, இலைத்துளை பார்த்துருக்கோம். ஓகே, ஸ்டொமேட்டல் போர்ன்னு சொல்லுவாங்க. காப்பு செல்கள் பார்த்துருக்கோம், காட் செல்ஸ். அதை சூழ்ந்து வந்து சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துணை செல்கள் இருக்குது. இந்த 3ம் சேர்ந்து உருவாகிற ஒரு அமைப்பு தான் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இலைத்துளை கருவி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் சேர்ந்து இலைத்துளை கருவி உருவாகுது, அதாவது ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்ன்றது எதெல்லாம் சேர்ந்து உருவாகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்து புறத்தோல் வளரிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் புறத்தோல் திசுவில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கிய பண்பு. வேர் தூவிகள் அப்படின்றது வேர்களினுடைய புறத்தோல் செல்களிலிருந்து உருவாகிறது. இது ஒற்றை செல்லால் ஆனது. இது ரொம்ப முக்கியம், யூனிசெல்லுலார், ஒற்றை செல்லாலான நீட்சி. இதனுடைய முக்கியமான பணி என்ன, மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி தாவரக்கு கொடுக்கறது தான் இதனுடைய பணி. அடுத்து தண்டனுடைய அந்த புறத்தோலிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அமைப்புகளை நம்ம வந்து ட்ரைகோம்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புறத்தோல் தூவிகளினுடைய முக்கிய பண்பு என்னென்னா, இது பல செல்களால் ஆனது. வேர் தூவிகள் ஒற்றை செல்லால் ஆனது, ட்ரைகோம்கள் பல செல்களால் ஆனது. ஸோ இவை வந்து கிளைத்தோ அல்லது கிளைக்காமலோ இருக்கலாம். கிளைத்தோ கிளைக்காமலோ இருக்கலாம், மென்மையாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம். இன்னொரு பண்பு, சுரப்பு தன்மையுடனும் இந்த ட்ரைகோம்கள் இருக்கும். சரி, இந்த ட்ரைகோம்களினுடைய பணி என்ன தாவரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராவி போக்கினால் ஏற்படும் இழப்பை வந்து தடுக்கிறது. பொதுவாக தாவரங்களில் நீர் இழப்புன்றது ஏற்படுறதுன்றது வழக்கம். அந்த தாவரங்கள் ரொம்ப நீர் பற்றாக்குறையான இடத்துல வாழும்போது அந்த நீர் வீணாகிறத தடுக்கணுன்றதுக்காக
இந்த அமைப்புகள் வந்து அதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இதோட வந்து நம்ம அந்த புறத்தோல் செல்கள், அதனுடைய பண்பு, அதில் இருக்கக்கூடிய கியூட்டிக்கல், அதில் இருக்கக்கூடிய இலைத்துளை கருவி, அதுக்கப்புறம் புறத்தோல் வளரிகள், இதை பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறது தலத்திசு தொகுப்பு அல்லது அடிப்படை திசு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரத்தினுடைய அமைப்பில் நம்ம வந்து உள்ள அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது தாவரத்தினுடைய ஒரு வித்தலை வேர். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது புறத்தோல், இதுக்குள்ளே இருக்கிறது வாஸ்குலர் பண்டல். இந்த புறத்தோலுக்கும் இந்த வாஸ்குலர் கற்றைகளுக்கும் இடைப்பட்ட இந்த திசுவை தான் தலத்திசு அல்லது அடிப்படை திசுன்னு சொல்கிறோம். பொதுவாக தாவரங்களில் இந்த தலத்திசு, அது அடிப்படை திசுன்றது பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலிரன்கைமா போன்ற எளிய திசுக்களால் ஆனது. குறிப்பாக இதில் தண்டு வேர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் முதல்நிலை தாவர தண்டு வேர்களில் புரணி, கார்டெக்ஸ்ன்ற அமைப்பு, அகத்தோல் அப்படின்றது எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிசைக்கிள்னு சொல்லக்கூடிய பரிவட்டம், பித்து, மெடுலரி கதிர்கள், இதில் எல்லாமே பாரன்கைமா செல்களால் ஆனது. ஞாபகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அதாவது இதிலெல்லாம் வந்து முதல்நிலை அந்த அந்த அடிப்படை திசுன்றது இதெல்லாம் தான் அங்கே இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து குறிப்பாக பாரன்கைமா செல்கள் அதிகமானதாக இருக்கும், சிலது வேறுபட்டு இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு தண்டு வேரை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, குறிப்பாக இலைகளில் இருக்கக்கூடிய அந்த இலையிடை திசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் இலைகளினுடைய அந்த அடிப்படை திசுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வாஸ்குலார் திசு தொகுப்பு பார்க்கலாம். தாவரங்களில் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்துறதுக்குன்னு சில சிறப்பு வாய்ந்த திசுக்களை தான் நம்ம ப்ளோயம் அண்ட் ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை குறிப்பாக வாஸ்குலார் திசு தொகுப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, அதாவது வாஸ்குலார் கற்றைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 வகையான வாஸ்குலார் கற்றைகளை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒன்று திறந்த வாஸ்குலார் கற்றை, இன்னொன்று மூடிய வாஸ்குலார் கற்றை. அதுக்கான டயக்ராம் நம்ம என்சிஆர்டி புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திறந்த வாஸ்குலார் கற்றை. இதை பாருங்கள், வெளியில் புறத்தில் ப்ளோயமும் உள்புறத்தில் ஜைலமும், ப்ளோயமுக்கும் ஜைலமுக்கும் இடையில் கேம்பியமும் இருந்தால் அதை நம்ம திறந்த வாஸ்குலார் கற்றைகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வாஸ்குலார் கற்றைகள் எந்த வகையான தாவரங்களில் இருக்கும் அப்படின்னா, இருவித்தலை தாவரங்களில் இருக்கும். ஸோ கேள்வி வந்து ஒரு மேட்ச் டைப், பொறுத்துக்களை கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போது இந்த இருவித்தலை தாவரங்களில் சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில் இந்த கேம்பியம் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு பண்பு. இதனால் தாவரங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னா, இந்த தாவரங்களை நம்ம திறந்த வாஸ்குலார் கற்றைகள்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, 2ஆம் நிலை வளர்ச்சியில் இந்த திசுக்கள் வந்து பங்கேற்குது. அப்போ இருவித்தலை தாவர தண்டுகளில் 2ஆம் நிலை வளர்ச்சி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் திறந்த வாஸ்குலார் கற்றை. ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? ஜைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில் கேம்பியம் இருக்கிறதால. ஓகே, அடுத்து வந்து மூடிய வாஸ்குலார் கற்றை. இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே ப்ளோயம் வெளியில், சைலம் உள்ளே இருக்குது, ரெண்டுத்துக்கும் இடையில் கேம்பியம் கிடையாது. அப்போ மூடிய வாஸ்குலார் கற்றை. இது எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்கும்? ஒரு வித்தலை தாவரங்கள் இருக்கும். அப்போ இங்கே வாஸ்குலார் கற்றைகள் இடையில் கேம்பியம் இல்லாததால் 2ஆம் நிலை வளர்ச்சி இருக்காது. அதனால தான் இதை மூடிய வாஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம், ஒரு வித்தலை தாவரங்களில் நம்ம இங்கே பார்க்கும்போது குறிப்பாக ஒரு வித்தலை தாவரங்களில் மூடிய வாஸ்குலார் கற்றைகள் இருக்குது, அங்கே 2ஆம் நிலை வளர்ச்சி கிடையாது. அதுவே இருவித்தலை தாவர தண்டுகளில் இங்கே என்ன இருக்குது? திறந்த வாஸ்குலார் கற்றைகள் இருக்குது, அதனால் 2ஆம் நிலை வளர்ச்சின்றது இங்கே நடக்கும். சரி, இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாஸ்குலார் கற்றைகளினுடைய அந்த அமைவு முறையின் அடிப்படையில், ஓகே, ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றை, ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகள்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல பார்த்துலாம். இதில் ஜைலம் ஒரு ஆரத்துலையும் ப்ளோயம் வேறு ஆரத்தில் இருக்கும். இப்படி ஜைலமும் ப்ளோயமும் வேறு வேறு ஆரங்களில் இருந்து அந்த வாஸ்குலார் கற்றை உருவாகும் போது அதை நம்ம ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வாஸ்குலார் கற்றைகள், ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றைகள் தாவரங்களுடைய வேர்கள், ரூட்ஸில் இருக்கிறதுன்றது கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை அப்படின்றது ஜைலமும் ப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அமைந்திருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளோயம் மேலே இருக்குது, ஜைலம் கீழே இருக்குது, ப்ளோயம் மேலே இருக்குது, ஜைலம் கீழே இருக்குது. இப்படி இருந்தால் அதை நம்ம ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகள்னு சொல்கிறோம். இதுலேயும் குறிப்பாக ப்ளோயம் ஜைலத்திற்கு எப்போவுமே வெளியில் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகள் தாவரங்கள் எந்த பாகங்களில் இருக்குன்னா தண்டுகள் மற்றும் இலைகளில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இந்த லெசனில் அடுத்து முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இது வந்து
இருவித்தலை மற்றும் ஒருவித்தலை தாவரங்களுடைய உள்ளமைப்பு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இருவித்தலை தாவர வேர். அதுக்கும் குறிப்பாக இங்கே வந்து சூரியகாந்தி வேரை எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நான் என்சிஆர்டியில் இருக்கிற அந்த டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிப்புற அடுக்கு நம்ம வந்து எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து ஒரு செல்லாலான வேர் தூவிகள் இருக்குது. இந்த புறத்தோலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த அடுக்கு அமைவுன்றது வந்து கார்டெக்ஸ், புரணி அப்படின்னு சொல்லுவோம். அதில் பேரன்கைமா செல்கள் இருக்குது, நிறைய செல் இடைவெளிகளோடு இருக்குது. இந்த புரணியினுடைய கடைசி அடுக்கு தான் நம்ம அகத்தோல், எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எண்டோடெர்மஸில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் பீப்பாய் வடிவத்தில் நீள்வாக்கில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக செல் இடைவெளிகள் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக அமைந்த செல்களால் தான் இந்த அகத்தோல் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த அகத்தோலுக்குள்ள அதனுடைய ஆரச்சுவர்கள்லையும் பக்கச்சுவர்கள்லையும் சுபரின் அப்படின்ற ஒரு நீர் புக முடியாத அளவுக்கு ஒரு பொருள் வந்து படிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் சுபரின். அதை காஸ்பரோன்றவர் கண்டுபிடிச்சதால் அதுக்கு பேர் காஸ்பாரியன் பட்டைகள் அப்படின்னு பேர். புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பெரிசைக்கிள் அப்படின்ற ஒரு சில பேரன்கைமா செல்களாலான அடுக்குகள் இருக்கும். ஒரு அடுக்கு கிடையாது, ஒரு சில அடுக்குகளாலான அந்த அமைப்பு தான் நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெரிசைக்கிள் குறிப்பாக 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது, அதாவது இதில் ரொம்ப முக்கியமாக அந்த பக்க வேர்களும் வாஸ்குலார் கேம்பியமும் உருவாகும். இப்போ நான் சொல்கிற எல்லா தகவல்களும் இங்கே நான் சம்மரியாக கொடுத்துருக்கேன். பட் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து இதனுடைய மையப்பகுதியை நம்ம பித்துன்னு சொல்லுவோம். சிறியதாக இருக்கும், நன்கு தெளிவாக புலப்படாத அளவுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஜைலமும் புளோயமும் வேறு வேறு ஆரங்கள் இருக்குது. அப்போ ஆரப்போக்கள் அமைந்த வாஸ்குலார் கற்றைகள். அண்ட் ஜைலம்னுடைய எண்ணிக்கை மொத்தம் 4 கூறுகளாக இருக்குது. 1 2 3 4 இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டெட்ராக் ஜைலம், 4 முனை ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? அண்ட் இந்த 4 முனை ஜைலத்துக்கும் அந்த புளோயத்துக்கும் இங்கே ஒரு புளோயம் இருக்குது, இங்கே ஜைலம் இருக்குது. இந்த புளோயமுக்கும் ஜைலமுக்கும் இடையில் சில பேரன்கைமாவாலான செல்கள் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா இணைப்பு திசு, கன்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இது எல்லாமே இந்த இருவித்தலை தாவரத்து வேரினுடைய பண்பு. நீங்கள் அப்படியே இங்கே ஒருவித்தலை தாவர வேருக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற பண்புகள் அப்படி இதில் இருக்கும். ஒரு சில பண்புகளில் மட்டும் வேறுபாடு இருக்குது. இங்கே 4 முனை ஜைலம், இங்கு 6க்கும் மேற்பட்ட ஜைலக்கூறுகள் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து பாலியாக் ஜைலம், பலமுனை ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவித்தலை தாவர வேர்களில் இருக்கிறது பலமுனை ஜைலம். ஓகே? அது ஒரு பண்பு. அடுத்து மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பித்துன்றது பெரியதாகவும் தெளிவாக புலப்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இருவித்தலை தாவர வேரினுடைய பண்பும் ஒருவித்தலை தாவர வேரினுடைய பண்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே? இதுக்கான தகவல்களை நான் வந்து என்சிஆர்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே தமிழில் கொடுத்துருக்கேன், பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எபிப்ளம்மான்றது வெளிப்புற அடுக்கு, அதுலேருந்து வேறு தூவிகள் வரும். அடுத்து புரணி, அது பேரன்கைமா செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அகத்தோல், அதுதான் புரணியினுடைய கடைசி அடுக்கு. அதில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் பீப்பாய் வடிவத்தில் இருக்கும். இதில் சுபரின் அப்படின்ற ஒரு மெழுகு பொருள், காஸ்பாரியன் பட்டைகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். பெரிசைக்கிள் அல்லது பரிவட்டம் அப்படின்றது அகத்தோலுக்கு உட்புறமாக உள்ள தடித்த சுவருடைய பேரன்கைமா செல்களால் ஆன ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளால் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்க. பித் அப்படின்றது மிக சிறியது, தெளிவாக காணப்படாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இணைப்பு திசு அப்படின்றது சைலத்திற்கும் புளோயருக்கும் இடையே உள்ள பேரன்கைமா செல்கள். சைலக்கற்றைகளினுடைய எண்ணிக்கை பொதுவாக 2 முதல் 4 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இது வந்து நான் சொன்ன மாதிரி 4 முனை ஜைலம்னு சொல்லலாம். இருவித்தலை தாவர வேர்களில் இருக்கிறது 4 முனை ஜைலம். அடுத்து ஸ்டீல்ன்றது வந்து அகத்தோலுக்கு உட்புறமாக உள்ள எதெல்லாம் அடங்கியதுன்னு சொல்கிறாங்க. பரிவட்டம், அதாவது பெரிசைக்கிள், அதாவது அகத்தோல் இங்கே சேர்க்கக்கூடாது, அதாவது அகத்தோலுக்குள்ளே இருக்கிறது வந்து பெரிசைக்கிள், பரிவட்டம், வாஸ்குலார் கற்றை மற்றும் பித். இது 3ம் சேர்ந்து உருவாகிற ஒரு இதுவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டீல். இதெல்லாம் உள்ளடக்கியதை நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டீல்ன்றது வந்து வேர்களுடைய ஒரு முக்கிய பண்பு. அது எதெல்லாம் சேர்ந்ததுன்ற மாதிரி கேள்வி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒருவித்தலை தாவர வேரினுடைய அந்த பண்புகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய பண்புகள் தான் இதிலும் இருக்குது. ஆனால் வாஸ்குலார் கற்றைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அதாவது 6க்கும் மேற்பட்டது. அதனால் இதுக்கு பேர் பலமுனை ஜைலம்.
அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய பித் பெரியதாக இருக்கும், நன்கு வளர்ச்சி அடைந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தலை வேர்கள் அப்படின்றது 2ஆம் நிலை வளர்ச்சிக்கு உட்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஐ ஹோப் இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேர்களை பற்றி வேறு எந்த ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு, இன்னும் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, நான் இதில் எப்படி படிக்கிறது, இதுலேருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இதிலிருந்து நிறைய கேள்விகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அடுத்து இருவித்தலை தண்டு. ஓகே, ஸோ இந்த புறத்தோல் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. புறத்தோல் கியூட்டிக்கல் படலத்துடன் கூடிய வெளி அடுக்கு. ஓகே, நான் சொல்கிறது வந்து இப்போ தண்டு போயிட்டோம், வேர்கள்லேருந்து இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இருவித்தலை தண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இருவித்தலை வேர்களுக்கு அப்புறம் நம்ம புக்கில் அடுத்து ரொம்ப தெளிவாக கவனமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குன்னா அது இருவித்தலை தண்டு, ஒருவித்தலை தண்டு. ஓகே, சரி, இதில் புறத்தோல் அப்படின்றது கியூட்டிக்கல் இருக்கும். தண்டுகளுக்கு வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா புறத்தோலுக்கு வெளியில் கியூட்டிக்கல் இருக்கும். அடுத்து வந்து அதனுடைய வளரிகள் ட்ரைகோம்கள் இருக்கலாம். அண்ட் சில நேரங்களில் சில தண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இலை துளைகள் இருக்கும். சார், இலைகளை தான் இருக்கணும், தண்டுலையும் இருக்குமா? தண்டுலையும் இலை துளைகள் இருக்கும். அங்கேயும் வாயு பரிமாற்றம்ன்றது நடக்கும். ஏன்னா சில தண்டுகள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வேணும். அப்போ வாயு பரிமாற்றம் நடக்கணும். தாவரங்களுக்கு வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய அமைப்புகளில் இலை துளைகளும் முக்கியமானது. லென்டிசெல்கள்னு சிலது இருக்குது, அது சில வளர்ந்த தாவரங்களுடைய தண்டுகள் இருக்கும். அது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து புரணி வந்து இங்கே தண்டுகளில் மூன்று அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதில் புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைப்போடெர்மிஸ். இந்த புறத்தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த ஹைப்போடெர்மிஸ்ன்றது கோலன்கைமா செல்களால் ஆனது. இப்போ இது கவனிங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஒரு டயக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து வெளியில் இருக்கிறது இதுதான் எபிடெர்மிஸ், இது ட்ரைகோம்ஸ். அந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோலன்கைமான்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து கார்டிக்கல் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது புறணி செல்கள். இது வந்து பேரன்கைமாவால் ஆனது. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது எண்டோடெர்மிஸ், அகத்தோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டார்ச் துகள்கள் இருக்கும். அதனால் இருவித்தலை தாவர தண்டினுடைய அகத்தோலுக்கு ஸ்டார்ச் அடுக்கு அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, சரி, இது கவனிங்க, இங்கே பாருங்கள், இது நம்ம பார்த்துடலாம். ஓகே, இளம் தண்டிற்கு வலிமை தருகிறது தான் இந்த கோலன்கைமானுடைய வேலை. அடுத்து இடைவெளிகளுடன் கூடிய பேரன்கைமா செல்களால் ஆனது புறணி அடுக்கு. 3வது அடுக்கு அகத்தோல், அதில் ஸ்டார்ச் துகள்கள் நிறைந்திருக்கும், அதனால் இதுக்கு ஸ்டார்ச் உரை அப்படின்னு பேர். இப்படி அகத்தோல், புறணி அடுக்கு, புறத்தோலுக்கு அடித்தோல், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்ற 3 வகையான அடுக்குகள்ன்றது இருவித்தலை தாவரத்தினுடைய அந்த தண்டினுடைய புறணையினுடைய பண்புன்றது நான் வச்சுக்கோங்க. அடுத்து பெரிசைக்கிள் பற்றி பார்க்கலாம். அகத்தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புளோயத்திற்கு வெளியிலையும், அதாவது இது ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா தண்டுகளில் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை, அதாவது சைலமும் புளோயமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எதுக்கு இடையில இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பெரிசைக்கிள் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு தண்டுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பண்பு வேறுபட்டிருக்கு. என்னென்னா வேர்களில் வந்து பெரிசைக்கிள்ன்றது பேரன்கைமா செல்லால் ஆனது, ஆனால் தண்டுகளில் ஸ்க்ளீரன் கைமாவாலான பெரிசைக்கிள் காணப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பண்பு தாவரத்தினுடைய தண்டுகளில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றைகளுக்கு இடையேவும் ஆரப்போக்கில் சில பேரன்கைமா செல்கள் அமைந்திருக்கும். அந்த ஆரப்போக்கில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்களை நம்ம மெடுல்லரி கதிர்கள்னு சொல்கிறோம். ஸோ மெடுல்லரி கதிர்கள் அப்படின்னாவே இருவித்தலை தாவர தண்டினுடைய வாஸ்குலார் கற்றைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேரன்கைமாவாலான செல்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. புரியுதா? ரைட், இங்கே பாருங்கள், இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே புளோயம் இருக்குது, இது கேம்பியம், இது ஜைலம். அப்போ இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஓகே, அப்போ எதுக்கு இடையில் பெரிசைக்கிள் இருக்குது? அகத்தோலுக்கும் புளோயமுக்கும் இடையில் இருக்குது. இதில் பெரிசைக்கிளுக்கு இன்னொரு பண்புன்னா ஒரு அரை சந்திர அல்லது பிறை சந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரன் கைமா செல்களால் ஆனது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெரிசைக்கிளுக்கான ஒரு பண்பு. ஓகேவா? சரி, நம்ம இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இருவித்தலை தாவர தண்டு. ஸோ வாஸ்குலார் கற்றைகள் வளைய வடிவில், ஓகே, வளைய வடிவில் அமைந்திருப்பது இருவித்தலை தண்டினுடைய முக்கிய பண்பு. இதை கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டு நம்ம வந்து ஒரு வட்ட வடிவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ இதில் எதை நம்ம வந்து வாஸ்குலார் கற்றைகள்னு சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வாஸ்குலார் கற்றை. ஓகேவா? இந்த வாஸ்குலார் கற்றைகள் எல்லாமே பாருங்கள் ஒரு வளைய வடிவத்தில் இருக்குது. ஒரு ரிங் அப்படின்ற சொல்கிறது நம்ம கரெக்டாக. ஸோ வளைய வடிவத்தில் வாஸ்குலார் கற்றைகள் இருக்கிறதுன்றது இருவித்தலை தாவர தண்டினுடைய ஒரு சிறிய முக்கியமான பண்புன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வாஸ்குலார் கற்றைகள் ஒருங்கமைந்தவை. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா சைலமும் புளோயமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதால. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வாஸ்குலார் கற்றைகள் திறந்தவை. ஏன்னா சைலமுக்கும் புளோயமுக்கு இடையில் கேம்பியம் இருக்கின்றது. ஓகே, குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சைலம் உள்நோக்கி சைலம், என்டார்க் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அதை நம்ம என்டார்க் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன் அதை என்டார்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது சைலக்கூறுகள் இருக்கிறத பார்க்கலாம். சைலக்கூறுகளில் இங்கே இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைலமாகவும், அதுக்கப்புறம் கீழே வர வர அதனுடைய அளவுன்றது சிறியதாகிட்டே வருது. ஏன்னா முதலில் உருவாகிற சைலம் அதுக்கடுத்து வளரக்கூடிய ஜைல கற்றைகளால் அப்படியே வந்து நசுக்கப்படும் போது முதல்ல உருவானது சிறிய அமைப்புக்கு வந்துடுது. அதை தான் நம்ம இங்கே புரோட்டோசைலம்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு அடுத்து உருவாகக்கூடிய அந்த ஒரு சைலக்கூறுகளை நம்ம வந்து மெட்டாசைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உருவாகிறத புரோட்டோசைலம், அதுக்கு பின்னாடி உருவாகிறத மெட்டாசைலம். சரி, அது ஓகே. ஆனால் இது எதன் அடிப்படையில் எக்ஸார்க் என்டார்க் உள்நோக்கிய வெளிநோக்கிய சைலம்னு சொல்கிறோன்னா, இது தண்டனுடைய மையப்பகுதி, பித்துன்றது இதுதான். ஓகே, இதில் வாஸ்குலார் கற்றைகளில் நல்லா பாருங்கள், மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் புரோட்டோசைலம் உட்புறம் அதாவது பித்தை நோக்கி இருக்கிறதால தான் இதை நம்ம என்டார்க் சைலம்னு சொல்கிறோம். அப்போ இருவித்தலை தாவர தண்டுகளில் இருக்கக்கூடிய சைலக்கூறுகள் உள்நோக்கி இருக்குது, அதனால் உள்நோக்கி சைலம். அந்த உள்நோக்குன்ற அந்த பண்பு எதை குறிக்குதுன்னா, புரோட்டோசைலம் எதை நோக்கி இருக்கோ அதன் அடிப்படையில். ஆனால் நீங்கள் வேர்களை பாருங்கள், அப்படியே வெளியில் இருக்கும் புரோட்டோசைலம், வெளிநோக்கி இருக்கும். அதனால தான் அங்கே இருக்கிற சைலமை எக்ஸார்க் வெளிநோக்கு சைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்து வந்து பித்து. இது நல்லா கவனிங்க. தண்டின் மையப்பகுதியில் பெரிய செல் இடைவெளிகளுடன் காணப்படும் உருண்டையான பேரன்கைமா பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பித் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இருவித்தலை தாவரத்தினுடைய அமைப்பு பார்த்துட்டோம். இப்போ ஒரு வித்தலை தாவர தண்டை பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் நிறைய இடங்களில் வேறுபாடுகள் இருக்குது. இதன் அடிப்படையில் நிறைய கேள்விகள் வருடம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நீட் தேர்வில். ஓகே, ஸோ நமக்கு இந்த வருஷம் 2026 ரீநீட்டில் கேள்விகள் ரொம்ப எளிமையாக இருந்தது. ஆனாலும் சில அங்கங்கே நம்ம வந்து தமிழாக்கம் கொடுக்கும்போது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் தப்பாக இருந்தது. பட் வேறு வழி இல்லை. தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது இதை எதிர்த்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நம்ம கேட்போம், அடுத்தடுத்து இதை பற்றி கேட்போம். அண்ட் அதை விட நம்ம முக்கியமான இன்னொரு பொறுப்பு இருக்குது. ஸோ நம்ம தமிழில் படிக்கிறவங்களுக்கு முழுமையாக இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் தி இயர் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இந்த வருஷம் நாங்கள் எடுத்திருக்கோம். பார்ப்போம், அது அடுத்தடுத்து அதை பற்றி பேசலாம். ஓகே, சரி, உங்களில் யாராவது அந்த மாதிரி அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது அந்த டிரான்ஸ்லேஷனில் சில கேள்விகள் புரியாமல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை படித்து தான் நான் ஆன்சர் பண்ணேன், அதனால் எனக்கு நேரம் வந்து விரயமாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேர் அதை பார்க்கும்போது ஓகே இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட். அடுத்து இருவித்தலை தண்டு பற்றி பேசலாம். ஓகே, ஸோ இருவித்தலை தண்டுன்றது இங்கே ஒரு வித்தலை தண்டை நம்ம பார்க்க போகிறோம். இருவித்தலை தண்டை ஆல்ரெடி முடிச்சிட்டோம். சரி, அதுக்கு இதுக்கும் வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னோம். ஓகே, அங்கே புறத்தோல் அடித்தோல் அப்படின்றது, புறத்தோலுக்கு அடித்தோல்ன்றது கோலன் கைமாவால் ஆனது. ஆனால் ஒரு வித்தலை தாவர தண்டில் இந்த இடத்துல புறத்தோலுக்கு அடித்தோல் ஹைப்போடெர்மிஸ்ன்றது ஸ்க்ளீரன் கைமாவால் ஆனது. இந்த இடத்துல இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அது. ஓகே, இங்கே வந்து புறத்தோல் இருக்குது, அது கீழே ஹைப்போடெர்மிஸ், பட் இது ஸ்க்ளீரன் கைமா. நீங்கள் ஒரு வித்தலை தாவர தண்டில் நிறைய செல்கள் அடுக்குகள் வந்து ஸ்க்ளீரன் கைமாவால் ஆனதாக இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. வாஸ்குலார் கற்றைகள் தளத்திசுவில் சிதறை காணப்படுறது ஒரு வித்தலை தாவர தண்டனுடைய மிக சிறப்பான பண்பு. அதாவது எந்த ஒரு தாவர பகுதியில் வாஸ்குலார் கற்றைகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிதறை காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு வித்தலை தாவர தண்டு. இதை பாருங்களேன், இங்கே பாருங்கள், இது வந்து வாஸ்குலார் கற்றைகள் சிதறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் இன்னொரு தகவலும் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, மையத்தில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகளினுடைய அளவு வெளிப்புறத்தை நோக்கி இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகளை விட பெருசாக இருக்கும். அது வந்து மாற்றி கொடுக்கலாம். கூற்றாக கொடுக்கும்போது வெளிப்புறத்தை நோக்கி இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகள் பெரிய அளவிலும் மையத்தில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகள் சிறிய அளவிலும் இருக்குன்ற மாதிரி ஒரு சில தகவல்களை மாற்றி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால் தெளிவாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
சரி, அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பண்பு, இந்த வாஸ்குலார் கற்றைகள் சிதறி இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் சில பண்டல் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றை உரை இருக்கும். இந்த கற்றை உரை எதனால் ஆனதுன்னு கேட்டாலும் ஸ்க்ளீரன்கைமா. ஆல்ரெடி ஹைப்போடெர்மிஸ் ஸ்க்ளீரன்கைமா அப்படின்னு சொல்லிட்டோம், கற்றை உரையும் ஸ்க்ளீரன்கைமாவால் ஆனது. ஓகே, இதனுடைய தளத்திசுன்றது தெளிவான பேரன்கைமாவால் ஆனது. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இருவித்தலை தாவர தண்டுல தளத்திசுவானது பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமான்னு சொல்லிட்டு புறணி 3 அடுக்குகளால் வேறுபட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒட்டுமொத்தமாக பேரன்கைமாவால் ஆனது. ஓகேவா? சரி, வாஸ்குலார் கற்றைகள் ஒருங்கமைந்தவை, மூடியவை. புற வாஸ்குலார் கற்றைகள் மையத்தில் உள்ளவற்றை விட சிறியவை. இது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான பண்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தலை தாவர தண்டில் அந்த புளோயம் பேரன்கைமா அப்படின்றது இருக்காது. இது கண்டிப்பாக கேட்பாங்க, எந்த ஒரு புளோய கூறு அப்படின்றது ஒரு வித்தலை தாவரங்களில் இருக்காது, தண்டுகளில் இருக்காது அப்படின்னு கேட்டால் புளோயம் பேரன்கைமா இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வாஸ்குலார் கற்றையில் நீர் நிரம்பிய இடைவெளிகள், அதாவது வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இந்த வாஸ்குலார் கற்றைகளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ஆல்ரெடி கேள்வியாக வந்திருக்கு. ஒரு வித்தலை தாவர தண்டினுடைய பண்புகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது தவறானதுன்ற மாதிரி கேள்விகள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த வருடமும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, இதோட நம்ம தண்டு பற்றின பண்புகளை நம்ம பார்த்துட்டோம். ஒரு வித்தலை தாவர தண்டு, இருவித்தலை தாவர தண்டுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல இலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இருவித்தலை ஒரு வித்தலை இலையினுடைய உள்ளமைப்பு, அதனுடைய பண்பு, அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, இதுலேருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருவித்தலை இலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவாங்க, அதாவது இருபக்க வேறுபாடுள்ள இலை. ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, இருபக்க வேறுபாடுள்ள இலை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுலேயும் புறத்தோல் இருக்குது. ஆனால் இலைகளினுடைய புறத்தோலை பற்றி படிக்கும்போது மட்டும் நீங்கள் மேல் புறத்தோல் கீழ் புறத்தோல் அப்படின்ற 2 புறத்தோல்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் தண்டுலேயும் வேர்லேயும் அந்த மாதிரியான வேறுபாடு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகே, சரி, இருவித்தலை இலையில் மேல் புறத்தோல் அப்படின்றதும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடாக்சியல் அடுக்குன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத அபாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் கீழ்ப்புறத்தோலில் இலைத்துளைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மேல் புறத்தோலில் இருக்கிற இலைத்துளைகளை விட கம்பேர் பண்ணும்போது. சில தாவரங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இலைத்துளைகள் மேல் புறத்தோலில் இருக்கும். எந்த தாவரத்தில்? இருவித்தலை தாவர இலையில், அதுவும் இருபக்க வேறுபாடுள்ள இலையில். ஓகேவா? சரி, அடுத்து கவனிங்க, இது நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து அதனுடைய இலை இடை திசுவை பற்றி பார்ப்போம். ஓகே, அதாவது இருவித்தலை தாவர இலையினுடைய இலை இடை திசு மேல் புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையில இருக்கிறதால அதுக்கு இலை இடை திசு அப்படின்னு பேர். பசுங்கணிகம் கொண்டு ஒளிச்சேர்க்கை செய்யும் பேரன்கைமா திசு. எஸ், இலைகள் ஒளிச்சேர்க்கையில் மேற்கொள்ளும். அந்த ஒளிச்சேர்க்கை மேற்கொள்ளணும்னா பச்சையம் வேணும். அப்போ பச்சையம் இருக்கிற செல் நுண்ணுறுப்பு பசுங்கணிகம் தானே. ஓகே, இதில் 2 வகையான பேரன்கைமா செல்கள் இருக்குது. ஒன்று பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் புறத்தோலுக்கு கீழே நீள்வாக்கில் செங்குத்தாக அமைந்திருக்கக்கூடிய செல்களை தான் நம்ம பாலிசைட் பேரன்கைமான்னு சொல்கிறோம். அதுவே கீழ்ப்புறத்தோலுக்கு மேலுள்ள உருண்டையான தளர்வாக அதிக காற்று இடைவெளிகளுடன் அமைந்துள்ள செல்களை தான் நம்ம ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்கள் இந்த அமைப்பில். ஓகேவா? ஸோ இதுதான் இருவித்தலை தாவர இலை. ஓகே, இது மேல் புறத்தோல் கீழ்ப்புறத்தோல். கீழ்ப்புறத்தோலில் இலைத்துளைகளுடைய எண்ணிக்கை அதிகம், மேல் புறத்தோலில் குறைவாக இருக்கும், சிலதில் இல்லாமல் இருக்கும். இந்த மேல் புறத்தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக நீள்வாக்கில் இருக்கும். இதை தான் நம்ம பாலிசைட் பேரன்கைமான்னு சொல்கிறோம். இதில் பசுங்கணிகம் இருக்கும், பச்சையம் இருக்கும், அதனால் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அடுத்து இது கீழ்ப்புறத்தோலுக்கு மேலே இருக்கிறது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இங்கே இடைவெளிகள் இருக்கும், காற்று இடைவெளிகள் இருக்கும். அண்ட் இதனுடைய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? வாஸ்குலார் கற்றைகளை சூழ்ந்து கற்றை உரை இருக்கும் அப்படின்றது. இன்னொரு முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? வாஸ்குலார் கற்றைகளில் ஜைலம் மேலேயும் புளோயம் கீழேயும் இருக்கும். ஏன்னா இது ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை தான். ஆனால் இலை தண்டுகளில் பார்க்கும்போது புளோயம் மேலேயும் ஜைலம் கீழும் இருந்துச்சு. ஆனால் இலைகளில் பார்த்தீங்கன்னா ஜைலம் மேலேயும் புளோயம் கீழே இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கூற்று சார்ந்த கேள்விகளில் வரலாம். அதனால் சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, ரைட். ஸோ இது ஒரு வித்தலை இலையினுடைய பண்பு. நம்ம அடுத்து அப்படியே
இருவித்தலை தாவர இலையும் இருவித்தலை பேசட்டுமா? சரி, அடுத்து வந்து ஒரு வித்தலை. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு பண்பு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, வாஸ்குலார் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் அந்த நரம்புகள் நரம்பு அமைப்பை பொறுத்து இருக்கு. மைய நரம்பு பெருசாக இருக்கும், அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகளுடைய அளவும் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வலைப்பின்னல் நரம்பு அமைவாக இருக்கிறதால சிறிய சிறிய நரம்புகளில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகள் அளவும் சின்னதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம இங்கே இருபக்க ஒத்த இலை, அதாவது ஒரு வித்தலை இலைக்கு அந்த பேர் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் இதிலிருந்து எப்படி கேள்விகள் வரலான்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏன் நம்ம இருபக்க ஒத்த இலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை அப்படின்னா, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாலிசேட் ஸ்பாஞ்சின்ற வேறுபாடு இருந்துச்சா இலையடை திசுவில்? இங்கே அது கிடையாது. ஏன்னா மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் ஒரே மாதிரியான மீசோஃபில் தான் இருக்குது. அது முழுவதும் பேரன்கைமா செல்களால் ஆனது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்கணிகங்கள் இருக்குது, பச்சையம் இருக்கும், அதனால் ஒளிச்சேர்க்கை இது மேற்கொள்ளும். ஓகே, ஒரு வித்தலை தாவர இலையில் சில சிறப்பு பண்புகள் இருக்குது, அந்த செல்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே, அது அதிகமான கேள்விகளாக வந்த ஒரு பகுதி. ஓகே, இலையின் 2 புறத்தோல் பரப்புகளிலும் இலைத்துளைகள் காணப்படும். ஒரு இருவித்தலை தாவர இலையில் கீழ்ப்புறத்தோலில் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில் இலைத்துளைகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு வித்தலை தாவர இலையில் மேல்புறத்தோலியும் கீழ்ப்புறத்தோலியில் இருக்கக்கூடிய இலைத்துளைகளுடைய எண்ணிக்கை சமமாக தான் இருக்கும். அது ஒன்று. அடுத்து இலையடை திசுவானது ஸ்பாஞ்சி என வேறுபாடு, பாலிசைட் ஸ்பாஞ்சி என்ற வேறுபாடற்று காணப்படும். ஓகே, இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு, நான் இதை பாலிசைட் மற்றும் ஸ்பாஞ்சி என வேறுபாடு அடைந்து காணப்படுவது அப்படி இருக்காது, அங்கே காணப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து புல்லிஃபார்ம் செல்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த புல்லிஃபார்ம் செல்கள் என்னென்னா, இந்த ஒரு வித்தலை இலையில் குறிப்பாக புற்களில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய மேல் புறத்தோலில் இந்த புறத்தோல் செல்களில் சில செல்கள் மட்டும் வேறுபாடு அடைந்திருக்கு. அதுதான் நம்ம இங்கே புல்லிஃபார்ம் செல்கள்னு சொல்கிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. புல் வகைகளில் மேற்புறத்தோலின் சில செல்கள் நரம்புகளுக்கு அருகில் பெரிய நிறமற்ற, ஓகே, இந்த தகவல்கள்லாம் பாருங்களேன், பெரிய நிறமற்ற வெற்று செல்களாக மாறியுள்ளன. இவை புல்லிஃபார்ம் செல்கள் எனப்படும். சரி, இதனுடைய பணி என்ன? இந்த மாதிரியான புற்கள் மாதிரியான தாவரங்களில் இந்த புல்லிஃபார்ம் செல்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இவை நீர் உறிஞ்சி விரிவடைந்து இருக்கும் போது இலையினுடைய பரப்பு அப்படின்றது வெளிப்படும். ஸோ நீர் உறிஞ்சும் போது அது இப்படி பரப்பை வந்து வெளிப்படும், அதனால் நல்லா விரிந்து காணப்படும். ஆனால் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய நீரானது இழக்கப்பட்டு இலையானது சுருண்டுடும். ஸோ இலை சுருளும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த இலைத்துளைகள் மூடப்பட்டு நீர் வெளியேறதுன்றது தடுக்கப்படுது. எப்பெல்லாம் நீர் ரொம்ப குறைவாக இருக்கோ, அந்த தாவரங்களில் நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கோ, அப்போது இந்த புல்லிஃபார்ம் செல்கள் என்ன ஆகுதுன்னா இருக்கக்கூடிய நீரை இழந்து அது வந்து அந்த இலையை சுருள வைக்கிது. அதன் காரணமாக இலைத்துளை மூடப்பட்டு நீர் வெளியேறதுன்றது தடுக்கப்படுகிறது. அப்போ இந்த புல்லிஃபார்ம் செல்கள் நம்ம நேரடியாக சொல்லலாம் நீரிழப்பை தடுப்பதற்காக பயன்படுகிறது அப்படின்றது. ஓகே, நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, ஒரு வித்தலை தாவரத்தினுடைய இலை அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம வந்து இணைப்போக்கு நரம்பு அமைவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்படி இலை இருக்குது அப்படின்னா எல்லா நரம்புகளும் இந்த மாதிரி இணைப்போக்கில் இருக்கும், ஒரே மாதிரி. அப்போது அதனுடைய அளவுன்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தோராயமாக ஒரே அளவில் தான் இருக்கும், மைய நரம்பில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த தாவரத்தினுடைய இந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த என்சிஆர்டி தகவலையும் நான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இந்த தடவை வந்து முழுவதுமாக ஒரு பாடத்தை வந்து ஒரு 1 ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியத்துக்கு கிளாஸஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது இது சார்ந்த தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஐ விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.